சிம்ம ராசியை பொறுத்தவரை பூர நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கிறதால அன்றாட வேலைகளை செய்யுங்க. அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. சில குழப்பங்கள் இருக்கும். அலுவலகத்தில் டாக்குமெண்டேஷன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகளில் சில தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அவற்றை எல்லாம் இறை வழிபாட்டால் சரி செய்து கொள்ள முடியும் இந்த நல்ல நாள். சிம்மராசிக்காரர்கள் மைசூரியில் அருள்பாலிக்கூடிய சாமுண்டீஸ்வரிய மனசில் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்க கன்னிராசி 7ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான். வெளிநாடு செல்வதற்கு, வெளிதேசம் செல்வதற்கு பாஸ்போர்ட் எடுப்பது, விசாவுக்கு விண்ணப்பம் செய்வது, வேலைக்கான அப்ளிகேஷன் போடுறது என்று தொழில் சார்ந்த விஷயங்களுக்கான பதிவுகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். கன்னிராசி அன்பர்கள் திருக்கோஷ்டியூரில் அருள்பாலிக்கக்கூடிய பரிமள ரெங்கராஜ பெருமான மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. துலாம் ராசி 6ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் அலைச்சல்களை தந்தாலும் புதிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய நாள். உழைப்பால் புதிய லாபத்தை தரக்கூடிய நாள். புதிய சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய நாள். கணவன் மனைவி உறவில் ஏற்பட்ட சிக்கல்களை தீர்க்கக்கூடிய நாள் இந்த நல்ல நாள். காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் மனசலன்ஸ் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை 6ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் எதிரிகளை வென்று காட்டும் திறன் பெற்ற நாள். யாரெல்லாம் உங்களை எதிரியாக பாவித்தார்களோ அவர்கள் முன்பு நின்று உங்களுடைய தொழிலை விரிவாக்கம் செய்து தொழிலில் லாபத்தை பார்த்து அவர்களை வென்று காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். காசியில் அருள்பாலிக்கக்கூடிய காலபைரவர் மனசில் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.